என் இனிய வணக்க மழலை செல்வங்களே, நாம் கடைசி வகுப்பில் பாடம் 8 அதாவது நூலகம் பாடம் பார்த்தோம். ஆமல்லவா? அதற்கான கையேட்டினை இப்பொழுது எழுத உள்ளோம். மாணவ செல்வங்களே, அனைவரும் தயாராகுங்கள். தங்கள் பாட நோட்டினை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். கரிக்கோல் மற்றும் துருவிய அழிப்பான்களை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எழுத தயாராகுங்கள் மாணவ செல்வங்களே. பாடம் 8 நூலகம். முதலாவது பிரிவு சொற்கள். புத்தகம், அறிஞர், மாமா, குழந்தைகள், தன்னம்பிக்கை. சரியா கண்ணா? ஒரு பிரிவு முடிந்த பிறகு ஒரு வரி விட்டு அடுத்தது எழுத வேண்டும். சரியா? பொருள் எழுதுக. நூல், புத்தகம். அறிஞர், அறிவில் சிறந்தவர். எதிர்ச்சொல் அகம் அப்படின்னா புறம். பிரித்து எழுதுக. தேனருவி அப்படின்னா தேன் கூட்டல் அருவி. புத்துணர்ச்சி, புத்து கூட்டல் உணர்ச்சி. சேர்த்து எழுதுக கண்ணா. தேன் கூட்டல் இருக்கும், தேன் இருக்கும். வினாக்களுக்கு விடையளி. நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை? நூலகத்தை என்னென்னலாம் சொல்லி அழைக்கலாம்? நூல் நிலையம், புத்தகச்சாலை. சரியா? அடுத்தது, நூலகத்தின் பயன்கள் யாவை? நம் அறிவு வளர்கிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது, மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது. சரியா கண்ணா? இதெல்லாம் தான். மாணவ செல்வங்களே, நீங்க தெளிவான கையெழுத்துல அழகான முறையில் நீங்க எனக்கு எழுதி அனுப்புங்க. சரியா? நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே.